ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனூர் வேலுச்சாமி அப்படின்ற ஒருத்தர் எழுதினோட கதையை தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன எத்தனை தலைமுறைகள் மாறி வந்தாலும் அந்த விரோதம் அப்படின்றது தலைமுறையாக என்ன பிரச்சனைன்னு தெரியாமையே பகை வளர்த்துட்டு வர்றது இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்குது இல்லைங்களா? எல்லாருமே நம்ம பசங்கக்கிட்டேயும் சரி, நம்மளை சார்ந்தவங்கக்கிட்டேயும் சரி, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க, இந்த மாதிரி எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர, அவரால் தான் நான் இந்தளவுக்கு வளர்ந்தேன், அவங்களுக்கு நன்றி கடனோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் யாருக்குமே முன் வரதில்லை இல்லைங்களா? பகை மட்டும் வளர்த்து விட்டுட்டே போகிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் போக 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 என்ன பகைனே தெரியாமல் பகை மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு பொது விதமான ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு கதை எழுதியிருக்காரு. என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க. விருப்பங்கள் விரோதங்களையும் மறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கான்செப்டை வச்சு தான் இவர் ஒரு கதை எழுதியிருக்கார். சரிங்களா, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குது. ஒரு கிராமத்து பெண்கள்னாவே வெக்கம், அப்படியே நாணம், இதெல்லாமே கிராமத்து பெண்களுக்கு மட்டுமே குத்தகை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் இப்போவும் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா? கிராமத்து பெண்கள் தான் ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க, எதையுமே மனசில் வச்சுக்காமல் படப்படன்னு பேசிடுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நளினம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். உங்களுக்கே ஒரு கிராமத்து பெண்ணுனாவே நம்மளுக்கு மைண்டில் வர ஒரே ஸ்ட்ரக்சர் அது தானே. அந்த மாதிரி இவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே அவரோட அத்தை பொண்ணை பார்க்குறாரு. அவங்க அத்தை பொண்ணு எப்படி இருக்கான்னா, படப்படன்னு நடந்து போய்கிட்டு கொலுசு சத்தத்தோட, அப்புறம் இடைவெறிக்கும் இருக்கிற அந்த கூந்தலோட. இப்போவும் நிறைய பேர் இடைவெளிக்கும் கூந்தல் இருக்காங்க, ஆனால் கிராமத்து பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்றது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். சரிங்களா, சரி ஓகே. அந்த இடை பார்த்தோம்னா எப்போ ஒடிஞ்சு விழுந்துருமோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மெலிந்த ஒரு நாணத்தோட, கண்கள் எல்லாரையும் பார்த்தோன்னே கவர்ற அளவுக்கு ஒரு மை தீட்டிய ஒரு கண்விழிகள். அது மட்டும் கிடையாதுங்க, அவங்க பேசுகிறது எல்லாமே தெரியாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக, ஓ இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடே பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த பெண்ணை பார்த்த உடனே வச்சு கண்ணை வாங்காமல் நம்ம ஹீரோ பார்க்குறாரு. என்னடா இவர் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் வராங்க. வந்த உடனே காப்பி தொட்டோட எல்லோரும் வெளியில் உட்காந்துட்ருக்காங்க. ஏன் அங்கே உட்காந்துட்ருக்காங்கன்னா, ரொம்ப வருஷம் ஒரு சொத்து பிரச்சனைக்காக ஊரை விட்டு 10 வருஷம் சென்னையில் போய் செட்டிலான ஒரு ஆள், அவரோட அத்தை முறையில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இறந்ததுக்காக அவங்க ஊருக்காக அவங்க அம்மா ஃபேமிலியோடு சேர்றாங்க. அப்போ தான் இந்த பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்தோன்னே பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு, பார்த்து பல வருஷம் ஆச்சு, பார்க்கும்போது ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்தேன், இப்போ நல்லா வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிராமத்து பாஷையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டவுடனே இவர் என்ன தான் சிட்டியில் 10 வருஷமாக இருந்தாலும் நம்ம ஊருன்னு வந்தோடனே அம்மா பாரு கிராமத்து பாஷையில் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையே பார்த்துட்ருக்கான். அப்போ உன்னோட பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கவிதான்றாங்க. நிஜமாகவே நீ கவிதை மாதிரி தாம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கும். அதுக்கு நவீன் சொல்லுவாங்க. அதுக்கு ஓ நவீனா ஓ நாவல் எழுதுகிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் போலையே, நீங்கள்லாம் ரொம்ப மாடர்னான பொண்ணுங்களை, நவீனமான பொண்ணுங்களை தான் நீங்கள் பார்ப்பீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டாக கேட்குறா. இவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு, ஓ உனக்கு கவிதான்னு பேரை வச்சு தான் அப்படின்னா உனக்கு கவிதை எழுதுகிறவங்கள மட்டும்தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சும்மா இருக்காமல் அவளை கலாய்க்கிறான். அதை கேட்ட உடனே இவளும் சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசிகிட்ருக்கா. அப்போ என்ன கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கு நானும் இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன், எனக்கு கண்கள் உன்னை விட்டு வேறு எங்கேயும் நகர மாட்டேங்குது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்ககிட்ட நான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது கேட்ட உடனே அவளுக்கு வெக்கம் வந்துடுது. இந்த மாதிரி சொன்னால் பொண்ணுங்களுக்கு அப்படியே எப்படி இருக்கும், கண்கள் எல்லாம் செவந்து அப்படியே ஒரு வித வெக்கத்தோடு ஓடி போய் வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சிக்கிட்டு உள்ளே இருக்கா. ரொம்ப நேரம் கழித்து கதவை திறக்கவே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கதவையே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து கதவு திறந்து வருது. வந்தது சரி காப்பி கொடுக்குற மாதிரி சகஜமான ஒரு நிலைமைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு காப்பி நாடகத்தோடு வெளியில் வருவாள். அப்போ வெளியில் வந்த உடனே அங்கேருந்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிரிக்க ஆரம்பித்தாலும் என்ன காரணன்றது அவனுக்கு புரியுது. இருந்தாலும் யாரும் வெளிப்படையாக சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. குடித்த உடனே ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எப்படியோ சொத்து பிரச்சனை தீந்துருச்சு. பசங்களால் எல்லா சொத்தும் பிரச்சனையும் தீர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பரவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனுக்கு புரியல. அப்போ அவங்க அப்பா மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ சொத்து பிரச்சனை தீந்துருச்சு, என் பொண்ணுக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் பையனும் என் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்லி நாங்களும் எல்லோரும் கேட்டுட்டோம், இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா 10 வருஷமாக பேசாமல் இருந்தவங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, எப்படி இத்தனை வருஷமாக நம்ம பேசாமல் இருந்துட்டு இப்படி சகஜமாக மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு என்னதான் நம்ம விரோதங்களை வளர்த்துக்கிட்டே இருந்தாலும் என் பொண்ணு கல்யாணம் உங்கள் வீட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சொத்து எல்லாமே எப்படியும் உங்கள் பையனுக்கு தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது சொத்து பிரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நம்ம சண்டையை விரோதங்களை வளர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து அவங்க உறவுகள் எல்லாமே பலப்படுது. இதை பார்த்த உடனே என்ன தான் நம்ம பிரச்சனைகள் பல வருஷங்களாக கடந்து வந்தாலும் ஒரு சின்ன ஒரு எந்தவித எப்படின்னா போர்க்களம் இல்லாமல் ஒரு வாக்குவாதம் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்தில் அந்த 10 வருஷத்துக்கான கால இடைவெளி நிறைவு பெற்றுச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் எவ்வளோ பெரிய இடைவெளிகள் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு இந்த பிரச்சனைகள் சீக்கிரமாக குறுகிடும். சில பிரச்சனைகளை ஆற விட்டு அதுக்கப்புறம் பேசினா ரொம்பவுமே ஈஸியாக ஸ்மூத்தாக இதாகிடும். சில பிரச்சனைகள் அப்பப்பவே பேசி தீர்க்கிறது நல்லது இல்லைங்களா. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு விருப்பங்களாலேயும் நிறைய விரோதங்கள் மறக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே வர பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாகவே அமைய உங்களோட வாழ்த்துக்கள். சரிங்களா. தேங்க்யூ. இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.